படம் சிரித்து வாழ வேண்டும். வெளிவந்த ஆண்டு 1974. ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த ஜஞ்சீர் படத்தின் ரீமேக் ஆகும். நடிகர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன், லதா, எம்.என். நம்பியார் மற்றும் பலர். இயக்கம் எஸ்.எஸ். பாலன். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். படத்தின் கதை: போலி மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த மாரிமுத்து சிறை சென்றிருந்த சமயம் காய்ச்சல் வந்து போலி மருந்தினால் அவரது பெண் குழந்தை இறந்து விடுகிறது. 15 நாளா எங்க போயிருந்தீங்க? அப்பா ராமுக்கண்ணு. ஆமா, குட்டிங்க தங்கச்சி பாப்பா செத்து போச்சு. कि पुलिस रंजीत से एक लफ्ज भी नहीं उगलवा सकती. सचमुच लोहे का बना है, लोहे का. लो, आज हमारे हाथ से पैक पियो. जी नहीं, शुक्रिया. அடடே பாப்பா, மாறுக்கு சிறையில சித்திரவதைப்பட்டும் கூட என்ன காட்டி கொடுக்கல. அவர் மனம் திருந்தி வேலையை விட்டு விலகிவிடுகிறார். கம்பெனி முதலாளி எங்கே நம்மை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்ற அச்சத்தில் மாரிமுத்துவையும் அவரது மனைவியையும் சுட்டுக் கொன்று விடுகிறார்கள். தனது கண் முன்னே தாய் தந்தையை துப்பாக்கியால் சுட்ட கொள்ளைக்காரன் கையில் தொங்கும் குதிரை பொம்மை பிரேஸ்லெட் சிறுவன் மனதில் பதிந்து விடுகிறது. அப்பா அப்பா, கண்ணாம்பூச்சி விளையாடலாம்ப்பா. சரிடா கண்ணே, நீங்க விளையாடுங்க, காசு கொண்டு வரேன். அடிக்கடி முகமூடி அணிந்த உருவம் குதிரையில் வருவது போன்ற கனவு சிறுவனை பயமுறுத்துகிறது. அந்தச் சிறுவன் வளர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறான். கொள்ளைக் கூட்டத்தின் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கின்றன. அந்த கூட்டத்தின் தலைவனை சந்திக்கும் இன்ஸ்பெக்டர் எச்சரிக்கிறார். நம்ம பேட்டையில சீட்டாட்ட விடுதி நடத்துற முரடம் ஒருத்தன் இருக்கான். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மான். अस्सलाम वालेकुम इंस्पेक्टर. तुम्हारा नाम शेर खान है? अब मुलाकात हो गई. जब तक बैठने को न कहा जाए शराफत से खड़े रहो. ये पुलिस स्टेशन है, तुम्हारे बाप का घर नहीं. अस्सलामुअलैकुम इंस्पेक्टर साहब. निम्बल நம்ம இங்க வர சொன்னா இல்ல? क्या समाचार? நீரா ரஹ்மான் இது உன் சூதாட்ட கடை நினைச்சியா? This is police station. டாக்டர். Teja. Yes dear. Meet Mr. Vijay Khanna. Mr. Vijay Khanna. Nice to meet you. Have a cigarette? Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இன்ஸ்பெக்டர் ராமு. ஓ, இன்ஸ்பெக்டர் ராமு நீங்க தானா? கிளாட் டு மீட் யூ. அங்க வாங்க, மிஸ்டர் நாகராஜ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு எல்லாம் சந்தோஷம். என்னை விட்டு போகாதே, விட்டு போனால் பட்டுப்போவின். இறுதியில் வில்லன் கையில் அணிந்து இருக்கும் குதிரை பொம்மையை கதாநாயகன் பார்த்துவிட்டு பொங்கி எழுந்து தன் பெற்றோரை சுட்டுக் கொன்றவனை பழி தீர்க்கிறார். और सुमित्रा का बेटा. வில்லனிடம் நான் யார் தெரியுமா, மாரிமுத்துவின் மகன் என பழைய கதையை கூறுகிறார். முன்னாலே இதே மாதிரி தீபாவளி ராத்திரி ஒரு ஆளையும் அவர் மனைவி சுட்டு கொன்னீங்க. அந்த மாரிமுத்துவோட மனம் நாம் நீங்கள் இந்த 2 படத்தில் தமிழா இல்லை ஹிந்தியா எதை விரும்புகிறீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க.